கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையானது யோசுவா 1 அதிகாரம் 5, 6 வசனங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் இருப்பார். உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை விட்டு அவர் ஒருபோதும் விலக மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தைரியத்தோடு நாம் வாழ வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசுவா பணிவிடைக்காரனாக இருந்தவன். வாலிப வயதிலே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் வாழ்ந்தவன். ஹல்லேலூயா. ஆனால் மோசே மரித்த பின்பு யோசுவா ஜனங்களை வழிநடத்த வேண்டும். அவன் ஒரு தலைவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. ஏனென்றால் யோசுவாவை கர்த்தர் வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே கூட இருந்து யோசுவாவை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு பயமோ கலக்கமோ தேவையில்லை. நாம் போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். யோசுவாவை நடத்தின தேவன், மோசையை நடத்தின தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கடந்த மாதம் முழுவதும் எப்படி நம்மை பாதுகாத்தாரோ, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தாரோ, அதே போல இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நடக்க வேண்டும். புத்திமானை நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எந்த சத்துருவும் எழும்ப முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். ஒவ்வொரு மாதமும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு தேவனை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், நம்மோடு கூட இருப்பார். நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளை நடத்துங்க. எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் வழி வாசலை திறந்து கொடுங்க. நன்மையான காரியங்களை கொடுங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையில் எல்லாம் சாதமாக மாற்றி விடுங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவனை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா.
பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதமாய் சுகப்படுத்துங்க. நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கி கடன் கொடுக்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றுங்க. அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.